வணக்கம். திருச்சி கிழக்கில் தனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வச்ச மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமா திருச்சி கிழக்கு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு எதுக்க இருக்கக்கூடிய தூய வளனார் கல்லூரியில, அதாவது ஐயா அப்துல் கலாம் படிச்ச கல்லூரி, அங்க நன்றி தெரிவிப்பு கூட்டத்தை வச்சிருக்காரு தாவேகாவோட தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய். நேற்றைய தினம் அந்த கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டங்கிறது பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் வழக்கமா கட்சிகள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் போல இல்ல. தாவேக்கா நடத்துவாங்கல்ல, அந்த வாகனத்தின் மேல இருந்துகிட்டு பேசுவாப்புல இல்ல, அதே மாதிரி பொதுக்கூட்டம் தான். திருச்சி கிழக்க பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வாக்கு செலுத்தின மக்களின் எண்ணிக்கை 91,381 பேர், அதாவது ஏறக்குறைய 1,00,000 பேர். ஆனா விஜயோட நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல அனுமதிக்கப்படுற மக்களின் எண்ணிக்கை வெறும் 5,000 பேர். எவ்வளவு? வெறும் 5,000 பேர். திமுகவோட ஆட்சி காலத்துல விஜயோட பரப்புரை கூட்டங்கள்ல 5,000 பேர் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்ப தாவேகா தரப்புல கடுமையா எதிர்ப்பு. 5,000 பேருக்குள்ள சுருக்குறாங்க, அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, மடக்குறாங்க, அனுமதி மறுக்கிறாங்க, நாங்க விடமாட்டோம், 5,000 பேருக்கு மேல கூடக்கூடாதா? தாவேகாவோட எழுச்சியை பார்த்து நீங்க முடக்குறீங்க, எதுக்கு 5,000 பேருன்னு நீங்க விதி போடுறீங்க, எஸ்ஓபி போட்டு எங்க தளபதியை நீங்க முடக்குறீங்க அப்படின்னு ஏகத்துக்கும் பேசினாங்க. இன்னைக்கு தாவேகாவோட ஆட்சி, இன்னைக்கு விஜய் தான் முதலமைச்சர், காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. இன்னைக்கு அவர் ஆட்சியில அவர் கூட்டம் போடுறாரு. அவர் தொகுதிக்குள்ள, அவர் வென்ற தொகுதிக்குள்ள நன்றி தெரிவிப்பு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு அதிகபட்சமாக அனுமதிக்கப்படுற மக்களின் எண்ணிக்கை 5,000 பேர். இது என்ன கூத்துனா, பல பேர் அந்த QR கோடும்பாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு, அந்த பாசை வச்சுக்கிட்டு உள்ள போகணுங்கிறான். காவல்துறை அனுமதி மறுக்குது. காவல்துறையோட கடுமையா வாக்குவாதம் பண்றாங்க. ஒரு கட்டத்துல வெறியாகி தாவேகாக்காரங்க திமுகவோட அராஜக மொழிங்கிறாங்க. திமுக அராஜக கட்சி தான், மாற்று கருத்து இல்ல. ஆனா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது தாவேகா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய். அப்ப அவர் ஆட்சியில காவல்துறை அனுமதிக்கலனா கூட திமுகவோட அராஜக மொழிய அப்படிங்கிறாங்க. திமுக யோக்கிய கட்சி இல்ல, திமுக அயோக்கியத்தனம் தான் எல்லாம் செய்யுது. ஆனா அந்த திமுக மீது மக்களுக்கு இருக்குல்ல ஒரு கோபம், அந்த கோபத்தை காட்டி எல்லாத்துக்கும் திமுக காரணம் சொல்லி இவன் தப்பிச்சுக்க பாக்குறேன். எல்லாத்துக்கும் திமுக தொடக்கமாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் பொறுப்பேற்கணும். ஆனா அப்படி பொறுப்பேற்கிற குணமே விஜய் கிட்ட கிடையாது, தாவேகா கிட்ட கிடையாது. முழுக்க முழுக்க கட்டுக்கதை, போலி பிம்பம், அவதூறு, உண்மைக்கு புறம்பா பேசுறது, திருச்சி பேசுறது, இப்படி எல்லாத்தையும் தாவேகா தரப்புல பண்றாங்க. அதுல விஜய் பேசுறப்ப எடுத்த உடனே ஆரம்பிக்கிறாப்புல நன்றி அப்படின்னு சம்பிரதாயத்துக்கு சடங்கு சொல்லிட்டு 6 மாத காலம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல அப்படிங்கிறாப்புல. 6 நாள் அமைதியா இருக்க மாதிரி இந்த ஆட்சி இருந்துச்சா? ஆட்சிக்கு 10 நாளுக்குள்ள மின்வெட்டு, தமிழ்நாடு முழுக்க கொலை, வன்கொடுமை, பாலியல் அத்துமீறல், இப்படி எல்லாம் தமிழ்நாடு முழுக்க சர்வ சாதாரணமா நடக்குது. இல்ல என்னன்னா, இந்த கொலைக்கு, இந்த வன்கொடுமைக்கு அரசு நேரடி பொறுப்பு, தார்மீக பொறுப்பு. ஏன்னா அவங்க ஆட்சி நடக்குது. அப்ப சிலதை தடுக்க முடியாதுங்கிற சூழல் இருக்கு. இப்ப தனிநபர் விரோதத்துல அந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் செத்துட்டாருன்னா அதுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது. ஆனா கூலிப்படையை வச்சு இவரை கொல்லணும்னு பல நாள் நோட்டம் விட்டு திட்டமிட்டு பண்ற அந்த மரணங்களுக்கு, அந்த கொலைகளுக்கு அரசு பொறுப்பேற்கணும். அப்ப கூலிப்படையை கட்டுப்படுத்தாம அந்த கொலை நடக்க போதுன்னு முன்கூட்டியே அனுமானிக்காம உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, காவல்துறை என்ன பண்ணுச்சுங்கிற கேள்வி எழும். இப்ப இங்க அதே போல குற்றங்கள் நடந்த பிறகு ஒரு அரசு எவ்வாறு அதை கையாளுது, எவ்வாறு நடந்து கொள்ளுது, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் எப்படி நிக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா தாவேகா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சிக்கு அப்படியே நிகரான ஆட்சி தான். எந்த விதத்திலையும் ஒரு மாற்று ஆட்சியோ, ஒரு புதிய அணுகுமுறையோ, மக்களுக்கான செயல்பாடோ எதுவுமே இல்லை. இந்த 20 நாள், ஏறக்குறைய 20-24 ஆயிருக்கும். இந்த 25 நாளுக்குள்ள தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம், தமிழ்நாடு அமைச்சர்களை கூட்டி அமைச்சரவை கூட்டத்தை ஒரு முறை கூட விஜய் நடத்தல. இந்த 25 நாள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு பொறுப்பான பதில, முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டார், அது ஒரு பக்கம். எந்த அமைச்சரும் சொல்லல. ஒரு பக்கம் புஷியானந்தர் கேட்கிறாங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? செய்தியாளர்கள். கேட்ட உடனே புஷியானந்தர் என்ன சொல்லணும்,
இல்ல இப்படி இருக்கு, அதை மாத்துவோம், சரி பண்ணுவோம், அதை சீர் செய்வோம், அது நாங்க பொறுப்பேற்கிறோம், அதை இன்னமும் நாங்க இந்த குற்றங்களை நடக்காத வண்ணம் தடுப்போம், அப்படி ஏதாவது சொல்லணும்ல. உடனே புஷி ஆனந்த், ஏம்மா துளசி நல்லா இருக்கியாமா அப்படின்னு செய்தியாளரை பார்த்து பேசிட்டு அப்படியே நடந்து போயிடுறாப்புல. அந்த பக்கம் மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காரு, யாரு, ஸ்ரீநாத். அவரு ஒண்ணு என்ன சொல்றாப்புல, இப்ப பேச வேண்டாம் அப்புறமா பேசுவோங்கிறாரு, இல்ல நோ கமெண்ட்ஸ்ங்கிறாரு, இல்ல வேண்டாம் பிரதர் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாப்புல. அந்த பக்கம் கீர்த்தனான்னு ஒரு அமைச்சர், அவங்க தொழில்துறை அமைச்சர், அவங்க கிட்ட கேட்டா இப்ப நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுறேன், அரசியலை பத்தி நான் அப்புறமா பேசுறேன், 6 மணிக்கு மேல பேசுறேங்குது அந்த அம்மா. இப்படி யாரு பொறுப்பேற்று பதில் சொல்ற மாதிரி தெரியல. இந்த 20 நாளுக்குள்ள தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு அசம்பாவிதம். இதை விட கூத்து என்னன்னா, இந்த குற்றச்செயல்ல ஈடுபடுறதுல தாவேக்காரனும் இருக்கான். இப்ப செய்தி படிக்கிறோம், திருநெல்வேலி பக்கம் ஒரு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, அதுல ஈடுபட்ட யாருன்னு பார்த்தா தாவேக்காரன். அதாவது குற்றச்செயல் நடக்குது, அந்த குற்றச்செயல ஈடுபடுறவன் தாவேக்காரனா இருக்கான்னு பார்த்தா, நம்ம ஆட்சி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த ஆட்சி நம்மளை காப்பாத்தும், நம்மளை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காரன் விதி மீறல்ல, சட்ட மீறல்ல, குற்றச்செயல்ல அவன் அப்பட்டமா ஈடுபடுறேன். கும்பகோணம் பக்கம் பார்த்தா அங்க காவல்துறையோட கையை உடைச்சிட்டாங்க, யாரு, தாவேக்காரங்க. அதே போல பல இடங்கள்ல வன்முறை, குற்றச்செயல், வன்கொடுமை, அதுல யார் தொடர்புடைய ஆளுன்னு பார்த்தா தாவேக்காரன் ஒருத்தர் இருக்கேன். ஏன்னா நம்ம ஆட்சி என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் கொள்ளையடிக்கலாம், நம்ம மிரட்டலாம், உருட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப இது எல்லாமே எப்ப 25 நாளுக்குள்ள நடக்குது. அப்ப கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? 6 மாச காலம் ஹனிமூன் பீரியட், தேனிலவு காலம் அப்படின்ட்டு உங்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி வேணாலும் சீர்கட்டு போகட்டும், தமிழ்நாடு நாசமா போகட்டும், மின்வெட்டு ஏற்படட்டும், நீங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுங்க, உங்க கட்சிக்காரன் பூரா மாமூல் வாங்கட்டும் அப்படின்னு தேனிலவு காலம் பேசக்கூடாது, அமைதியா இருப்புன்னு இருப்பாங்களா? தப்பு நடந்தா பேசதான் செய்வாங்க. அப்ப தேனிலவு காலம் 6 மாத காலம் அப்படின்னா, அந்த 6 மாத காலம் கூட அமைதியா தமிழ்நாட்டை வைக்க துப்பு இல்லையே. 20 நாளுக்குள்ள ஆட்சி சந்திச்சு போச்சே. அப்ப 6 மாச காலம் எப்படி அமைதியா இருக்க முடியும்? 6 நாளோ 6 மணி நேரமோ தப்பு நடந்தா பேசதான் செய்யணும். அந்த காலத்துல ஒரு ஆட்சி தொடங்குதுன்னா 6 மாச காலம் அமைதியா இருப்போம் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, நிர்வாகம் தெரியாது, தகவல் தொடர்புல சிக்கல் இருக்கும் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஏஐ காலம், தகவல் தொடர்பு சிக்கலே கிடையாது. அப்ப இன்னைக்கு காலகட்டத்திலையும் 6 மாசம் எல்லாம் தர முடியாது. அது இல்லாம நான் வந்த நொடியிலேயே, யாரு, விஜய், நான் வந்த நொடியிலேயே சட்ட ஒழுங்க சரி பண்ணிடுவேன், சட்ட ஒழுங்க நான் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவேன் அப்படின்னு பேசினார். ஆனா இன்னைக்கு என்ன பேசாருன்னா, நேற்றைய கூட்டத்தில் பேசியிருக்காரு, அதாவது திமுக ஆட்சி காலத்துல போதை கலாச்சாரம் கடைக்கோடி வரைக்கும் பரவிச்சு, தொடக்க நிலையிலே கட்டுப்படுத்தாம விட்டுட்டீங்க, அதனாலதான் நடக்குதுங்கிறாப்புல. திமுக ஆட்சி காலத்துல போதை கலாச்சாரம் இருந்தது உண்மை, தமிழ்நாட்டின் கடைக்கோடி வரைக்கும் போதை விரவி கிடந்தது உண்மை, அதுல மாற்று கருத்து மறுப்பு இல்லவே இல்லை. ஆனா அது எல்லாத்தையும் நாங்க வந்த உடனே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் தாவேக்கா வாக்கெட்டது ஆச்சரியாரத்துல, அதன் மூலமா உட்கார்ந்துருக்கு. அப்ப ஆச்சரியாரத்துக்கு வந்த பிறகு போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில இந்த போதை விற்பனையாளர்களை, இந்த போதை புழக்கத்தை இதை கட்டுப்படுத்த, மட்டுப்படுத்த, தடுக்க, தடை செய்ய நீங்க நடவடிக்கைகளை முடிக்க விடமா இல்லையா? மக்கள்கிட்ட வெளிப்படையா பேசி, நான் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முயற்சி பண்றேன், ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், வருங்கால தலைமுறை இது காலி விடிடும், ஆகவே மக்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அரசு உங்களுக்கு பக்கபலமா இருக்கும், முழுவதுமா ஒழிச்சு கட்டும் அப்படின்னு பேசணுமா இல்லையா? எதுவுமே பேசாம பொதுவா திமுக ஆட்சியில பண்ணிட்டாங்க, அதனால நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கைய வைக்கிறாப்புல. அப்புறம் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் நடக்குது பாத்தீங்களா, எல்லாரும் புலம்புறாங்க, எல்லா பக்கமும் புலம்பல்ஸ் தான் அப்படிங்கிறாப்புல விஜய். யார் புலம்புறா? முதல்ல புலம்புறது வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த மக்கள். நான் பேத்தி சொன்னான்னு போட்டேன், பேரன் சொன்னான்னு போட்டேன், மகன் சொன்னான்னு போட்டேன் அப்படின்னு வாக்கு செலுத்தினாங்கல்ல, அந்த மக்களே அவசரப்பட்டோமோ, உணர்ச்சியப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சு வாக்கு செலுத்திக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கடந்த 15 ஆண்டுகள் ஆட்சியில, அதிமுக ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலம்னு கடந்த 15 ஆண்டு காலத்துல இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல அறிவிக்கப்படாத மின்வெட்டு தாவேக ஆட்சி தொடங்கிய 20 நாட்கள்ல தொடங்கிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டோட மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு, இங்க மின் தட்டுப்பாடு இல்ல, சில கருப்பாடுகள் புகுந்துருச்சுன்ட்டு.
திமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி சொன்னாரு, அதாவதுங்க அணில் தாங்க காரணம் மின்வெட்டுக்கு. அணில் பூரா போய் மின்கம்பத்துல உட்கார்ந்துக்கிட்டு வந்து அங்க அதுல போயிருது, அதுல கம்பிகளுக்கு இடையே வந்து உரசி மின் தட்டுப்பாடு ஏற்படுதுன்னாரு. அவர் அணில் தான் காரணம்னாரு. ஆனா இந்த அணில்கள் என்ன பண்ணுது, நாங்க காரணம் இல்ல, ஆடுதான் காரணம். இப்ப ஆடு காரணமா அணில் காரணமா? இப்ப எது காரணமோ? மின்சாரம் வரலன்னா மக்கள் எப்படி உறங்குவான், எப்படி ஓய்வெடுப்பான், பிள்ளைகள் எப்படி பச்சை பிள்ளைகள் தூங்கும்? அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இந்த பிக் பாஸ்ல எல்லாத்துக்கும் இந்த பரணி பெயர் தான் சார் காரணம் அப்படின்னு பாப்புல கருப்பு கஞ்சா கருப்பண்ண. அந்த மாதிரி திமுக எல்லாத்துக்கும் காரணம், தொடக்க காரணம், மூல காரணம் மறுப்பதற்கு இல்லை. ஆனா திமுக மட்டுமே காரணம் சொல்லி உங்க பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்களே, திமுக காரணமா இருக்கலாம், ஆனா நீங்க சரி பண்றேன்னு சொல்லி தான் அதிகாரத்துக்கு வந்தீங்க. இப்பயும் திமுக தான் காரணம் சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறதுக்கும் வெறும் பேசிக்கிட்டு கடந்து போறதுக்கும் முதலமைச்சர் வேலை இல்லை, சரி பண்ணணும். ஆனா சரி பண்ணாம எல்லாத்துக்கும் கதை. நான் முதல் அமைச்சர் இல்ல, முதல் சேவகன் நாப்புல. இப்படிதான் ஐயா நரேந்திர மோடி 2019 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து இனி பிரதமர் இல்ல, நான் ஜவுகிதார், என்ன ஜவுகிதார் தான் கூப்பிடணும் நாப்புல. என்ன ஜவுகிதார்னா என்ன அர்த்தம்னா, ஜவுகிதார்னா நான் வந்து காவலன், மக்களின் காவலன் அப்படின்னு பொருள்படுமா. அப்ப அந்த சமயத்துல பாஜக காரங்க அத்தனை பேரும் ட்விட்டர் கணக்குல அப்புறம் வந்து முகநூல் கணக்குல பேருக்கு முடி ஜவுகிதார் அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. மோடியும் பேருக்கு முடி ஜவுகிதார் அப்படின்னாப்புல. தேர்தல் முடிஞ்சு மோடி வென்றாப்புல ஜவுகிதாரை தூக்கி கடாசிட்டார். அந்த மாதிரி இவர் முதல் சேவகனா. அப்புறம் கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. அவங்க கிட்ட கேட்கிறேன், நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, நானும் மக்களுக்கு நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க கிண்டலே பண்ணுங்க, நான் மக்களுக்கு நல்லதே பண்ணிட்டு இருக்கேங்கிறாப்புல. இந்த 30 நாட்களுக்குள்ள விஜய் பண்ண நல்லது என்ன? குறைந்தபட்சம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறுத்தினாரா? கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னாரு. ஆனா அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியில தர்றப்ப அதுக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கப்படல. ஆனா இப்ப நிபந்தனை விதிக்கப்பட்டு அது எல்லாருக்கும் இல்ல அப்படின்னு தட்டி கழிக்கப்படுது. அதே போல பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு பயனே அளிக்காத வகையில அதை மாத்திட்டாரு. 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, பயிர்க்கடன் 1 லட்ச ரூபாய் வாங்கியிருந்தாங்கன்னா சாதாரணமாவே 1 லட்சம் தாண்டிடும் எல்லாருக்கும். அவங்களுக்கு தள்ளுபடி செய்ய போற தொகை வெறும் 5000 ரூபாய், வட்டி காசு கூட கிடையாது. 5000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிவிட்டு நான் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணி விவசாயிகள் வாழ்க்கையில நான் ஒளிவிளக்கு ஏத்திட்டேன் அப்படின்னு தாவேக்கா சுயத்தை மட்டும் அடிக்குது. அப்புறம் சொல்றாப்புல, நாங்கெல்லாம் கோட் சூட் போடக்கூடாதா, அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் தான் போடணுமான்னு கேட்கிறாப்புல. இவர் கோட் சூட் போடக்கூடாது யாரு இப்ப சொன்ன? இந்த தனுஷ் ஒரு படத்தோட பாடல் வெளியீட்டு பேசினார்ல, ஏன் நாங்கள்லாம் வந்து கோபாலபுரத்துல வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னாப்புல. இல்ல அந்த மாதிரி இவரு நாங்கள்லாம் கோட் சூட் போடக்கூடாதா, யாரு போடக்கூடாதுன்னு சொன்ன, போட்டுக்கிட்டு தெரிய வேண்டிதானே. ஆனா கோட் சூட்டு போட்டா எல்லாம் மாறிடும் அப்படின்னா அது எப்படி? பெருந்தலைவர் காமராசர் வந்து 9 ஆண்டுகால ஆட்சி, தமிழ்நாட்டு வரலாற்றுல பொற்கால ஆட்சி. அவரு வெளிநாட்டுக்கு போனாரு காமராசர். வெளிநாட்டுக்கு போறப்ப குளிர் பிரதேசம், குளிர் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு காமராசருக்காக அளவெடுத்து கோட் சூட்டு தச்சாங்க. ஆனா அந்த கோட்டு சூட்டை போட மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டு வேட்டி சட்டையிலேயே வெளிநாட்டுக்கு போனார். இன்னைக்கு நான் சத்தியம் சொல்றேன், விருதுநகர்ல காமராசர் இல்லம் இருக்கு, பார்வைக்கு, மக்கள் பார்வைக்கு. அங்க போனீங்கன்னா காமராசருக்காக தைக்கப்பட்டு காமராசர் போடாத கோட்டு அப்படின்னு அங்க போட்டிருக்கும். அந்த காமராசர் கோட் சூட்டு போடல. அவர் ஹேண்ட்ஸம் சிஎம் கிடையாது. முகம் வந்து பொலிவா இருக்காது, வசீகரமா இருக்காது, ஒரு பாமரன் தோற்றத்துல இருக்கும். அதே போல அண்ணாவோட தோற்றமும் ஒரு பாமர தோற்றம் தான். ஆனா அவங்க மக்களுக்கு சேவை செஞ்சாங்க. இப்படி ஓபி அடிக்கல, இப்படி வந்து கதை சொல்லிட்டு தெரியல. அதுல சொல்றாரு பாருங்க, அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் தான் கோட்டு போடணுமான்னு கேட்கிறாரு. அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் போடணுமான்னு கேட்கிறாரு. விஜயை குறை சொல்றதா, விஜய்க்கு எழுதி தர்றான் பாருங்க, அவனை குறை சொல்றதான்னு தெரியல. இப்ப அதிகாரம் பண்றது யாரு? அதிகாரத்தில் இருக்கிறது யாரு? தாவேகா தானே, விஜய் தானே. விஜய் தானே முதலமைச்சரு. அப்ப இந்த தர்க்கம் எப்படி பொருந்தும்? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் தான் போடணுமா கோட்டை அப்படின்னு கேட்கிற இந்த தர்க்கம் எப்படி பொருந்தும்? அந்த லட்சணத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. இவரும் பார்த்த உடனே நல்லா இருக்கே, நல்லா ரைமியா இருக்கேன்னு படிச்சுட்டாப்புல. அப்புறம் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி.
ஒன்னு திமுக, இன்னொன்னு வந்து தாவேக்காங்கிறாப்புல. திமுக அவன் ஓரம் போயிட்டான், அவன் தோத்து போயிட்டான், ஸ்டாலினே தோத்துட்டாரு. இப்ப ஆட்சி அதிகாரத்துல தாவேக்கா இருக்கு. இப்ப இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறப்ப இந்த அரசுக்கு போதிய ஒத்துழைப்பு தராத ஒரு அரசுனா, போதிய பங்களிப்பை தராத ஒரு அரசுனா பாஜகவை தான் இருக்க முடியும். ஏன்னா அவன் வந்து இப்ப நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட்டா அவன் ஒப்பு தர மாட்டேங்கிறான், நம்ம நிதியை கட்டா தர மாட்டேங்கிறான். அப்ப போட்டி வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமா தான் இருக்கணும். மத்திய அரசு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது, கேட்கிற நிதியை தர மாட்டேங்குது, அதிகாரங்கள்ல கை வைக்குது, ஆளுநரை வச்சு குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு பேசிருக்கணும். ஆனா ஒருபோதும் பேசல. பேசுறப்ப திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணதை பேசின விஜய், ஆளுநர் வந்து குடைச்சல் கொடுத்தத ஒரு இடத்துல கூட விஜய் பேசல. அதை பத்தி அவரு சிந்திக்கவும் இல்லை. அப்புறம் சொல்றாரு, எல்லாரும் சட்டசபை நிகழ்ச்சியை இப்ப கவனிக்கிறாங்க அப்படிங்கிறாப்புல. உண்மைதான், சட்டசபை நிகழ்ச்சியை இப்ப தொலைக்காட்சிகள்ல செய்தி பார்க்கிற கூட்டம் வந்து அதிகமாயிருக்கு, அது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா அப்படி பார்க்கிறவங்க சினிமா மாதிரியே அதை பார்க்கறதான் பெரிய அவலம். சட்டசபை நிகழ்ச்சியை பார்த்தாங்க, ஒரு நாள் தான் சட்டசபை கூட்டத்தோட நடந்துச்சு, 2 நாள் நினைக்கிறேன். முதல்ல பதவியேற்றாங்க, அடுத்த நாள் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டுச்சு. அந்த 2வது நாள்ல வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து விஜயை போட்டு பொழந்து கட்டினாங்க. விஜய் பதில் சொல்வாரு அப்படின்னு பார்த்தா எழுதி கொடுத்த ஒன்னே ஒண்ணு, நாங்க குதிரை பேரம் செய்யல, குதிரை வேகத்துல செயல்படுறோம்னு எழுதி கொடுத்தத ரைமியா படிச்சுட்டு உட்கார்ந்துட்டாப்புல. எதிர்கட்சிகள் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு, விமர்சனங்களுக்கு, கேள்விகளுக்கு எதுக்குமே விஜய் பதில் சொல்லல. ஏன்னா எவனும் அதை எழுதி தரல. எழுதி கொடுத்து அதை ராத்திரி மனப்படம் பண்ணி மண்டைக்குள்ள ஏற்றி அப்புறம் ஓரளவு பார்த்துக்கிட்டு தான் பேச முடியும். அந்த நொடி பொழுதுல பேசுவதற்கான அறிவு, ஆற்றல், வரலாற்று புலமே எதுவும் விஜய்க்கு தெரியாது, எதுவும் விஜய் கிடையாது. அதான் இங்க பிரச்சனை. அதனால சட்டசபை நிகழ்ச்சியில விஜயை போட்டு அடிச்ச உடனே சட்டசபை கூட்டத்தொடர் வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடங்கப்படல. அப்புறம் சொல்றாரு தற்கொலைன்னு சொல்றீங்களேங்கிறாப்புல. தற்கொலையை விட பெரிய வார்த்தை ஒன்றும் கிடைக்கல, அதனால தற்கொலைன்னு சொல்றாங்க. அரசியல் புரிதல் இல்லாம கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. கவர்ச்சியில போறதுக்கு நான் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிறாப்புல. நாமளும் சொல்றோம், நீங்க வந்து சரி வேண்டாம் விட்டுருங்க, அதை எப்படி நம்ம வாயில சொல்றது அப்படின்னு கடந்து போறோம். எப்படி கொழுப்பு பாருங்க. கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாராம். 100 விழுக்காடு திரைக்கு வச்சுலாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவர் கவர்ச்சினா என்ன நினைப்பு வருது அவருக்குன்னா, கவர்ச்சினா இந்த ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல திரைப்படங்கள்ல, அதான் அவர் சொல்ல வர்றாரு. அவரோட உடல் மொழியும் அந்த தோரணையும் அதான் காட்டுது. அப்ப பெண்களை மையப்படுத்தி மலினமா பேச வந்து அதோட நிறுத்திட்டாப்புல. ஆனா முழுக்க முழுக்க திரைக்க வச்சுதான் மக்கள் ஓட்டு போட்டேன். கவர்ச்சினா திரை கவர்ச்சி, மற்ற கவர்ச்சின்னு இருக்கு. ஆனா இந்த ஆளுக்கு கவர்ச்சினாலே, இந்த ஆள் சொல்லக்கூடாது முதலமைச்சரா, சரி இவருக்கு கவர்ச்சினாலே அவருக்கு வந்து இந்த பெண்களை பத்தி சிந்தனை தான் வருது. முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி தான் ஓட்டு போட்டேன், அது என்ன மாற்று இருக்க முடியும்? அப்புறம் வந்து மக்களை தப்பா பேசினா விஜய் கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டேன். இவர் கட்டின மனைவி விவாகரத்து பண்றாங்க, அதற்கான மனு போடுறாங்க. மனு போட்டப்ப மனைவிய தப்பு தப்பா பேசுறான். யாரு? தாவேக்காரன். திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ இல்ல, தாவேக்காரன் சங்கீதா தப்பா பேசுறேன். அதுக்கு வந்து மாதர் சங்கம் கண்டிக்குது. ஆனா விஜய் வந்து இதை பேசாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல. கட்டின மனைவியை தப்பா பேசினப்பவே கண்டிக்காத இவரு மக்களை தப்பா பேசினா கிளம்பி வருவாராம். அடிச்சு விட வேண்டியதானே வாய்க்கு வர்றது. மக்களுக்கு தொந்தரவா இருக்க டாஸ்மாக இந்த விஜய் க்ளோஸ் பண்ணா. எங்க க்ளோஸ் பண்ணா? சரி, எங்க க்ளோஸ் பண்ணாரு? எங்க பண்ணாரு? 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடுவதாக அறிவிக்கப்பட்டுச்சு. அது எங்க? பள்ளிக்கூடத்துக்கு, கல்லூரிக்கு, கோயிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த கடைகளை மூடுவதாக அறிவிக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் மூடுவதாக அறிவிக்கப்படல. அந்த அறிவிக்கப்பட்டுச்சு, அந்த அறிவிப்பும் முழுமையாக செயலாக்கம் பெறல. அதுவும் இன்னும் சிக்கல்ல இருக்கு. பல கடைகளை மூடலங்கிறாங்க. ஆனா டாஸ்மாக் கடையை மூடலங்கிறாப்புல. மக்களுக்கு பள்ளிக்கு, கல்லூரிக்கு, கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை மட்டும் தொந்தரவு இல்லை, டாஸ்மாக் கடையே தொந்தரவு தான். என்னமோ தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையை மூடி மதுவிலக்கை கொண்டு வந்த மாதிரி பேசுறாப்புல. அப்புறம் வந்து குதிரை பேரம்னு தப்பா சொல்றாங்க அப்படிங்கிறாரு. குதிரை பேரம் சொல்லக்கூடாது, கழுதை பேரம் அப்படின்னு என்ன சொல்லலாம். என்ன கழுதைகள் எல்லாம் கழுதைகள். இன்னும் சொல்ல போனா கழுதை கூட பொதி சுமக்கும், மக்களுக்கு பயன்படும். இது மக்களை பத்தி கவலைப்படாத கழுதைகள். அப்புறம் திமுக ஒரு தூய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, கோர சக்தி. அப்புறம் வந்து ஏதோ தூள் ஏதோ வார்த்தை வருது, அதையும் சொல்றாப்புல.
தூண்டு போன சக்தி அப்படின்ட்டு. இந்த புலி படத்தோட பாடல் வெளியிட்டுள்ள நிகழ்வுல ஐயா டி ராஜேந்திரன் பேசுவாரு. இது அசராத புலி, அடங்காத புலி, இது விவேகமான புலி, இது செம்புலி, இது கரும்புலி அப்படின்னு அடிச்சு விடுவாப்புல. கூட்டமே அப்படி 6 வரைக்கும் சிரிச்சு வெடிக்கும். அந்த மாதிரி எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. தூய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி, என்னது ஒண்ணு இளவும் புரியலையே. என்னமோ கர்மம் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொல்றாப்புல, நாங்க இந்த தேர்தல்ல 50-60 ஆண்டா இருந்த சாதியை உடைச்சிருக்கோம், மதத்தை உடைச்சிருக்கோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்குறத உடைச்சிருக்கோங்கிறாப்புல. அதாவது சாதியை வச்சு வாக்கு செலுத்துறத, மதத்தை வச்சு வாக்கு செலுத்துறத, அப்புறம் காசு கொடுத்து வாக்கு செலுத்துறத, அதையெல்லாம் உடைச்சிருக்கோங்கிறாப்புல. மக்கள் இந்த தேர்தல் காலத்துல சாதிய மதத்தை காசு கொடுத்தவன அதை பார்த்து இல்ல, யார் வேட்பாளர்னே பார்க்காம தான் ஓட்டு போட்டிருக்கேன். அதான் இதார்த்தம். விஜய் சாதி பார்க்காம மதம் பார்க்காம வேட்பாளர் நிறுத்தவும் இல்லை. இவர் வேட்பாளர் நிறுத்தின ஆட்கள்லாம் காசு கொடுக்காம சந்திக்கவும் இல்லை. திமுக அதிமுக காசு கொடுத்தது போல தாவேகாவிட ஒரு சாரார் காசு கொடுத்தாங்க. அது சத்தியமான உண்மை. காரைக்குடி பிரபு உட்பட. அதுல சாதி பார்க்காம மதம் பார்க்காமலாம் விஜய் வேட்பாளரை நிறுத்தவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் திருச்சி கிழக்குல பெரம்பூர்ல நின்னதே இந்த சாதி சார்ந்த மதம் சார்ந்த கணக்குக்காகத்தான். அதை சொல்லணும்னா, காரைக்குடியில எந்த சமூகம் பெரும்பான்மை? மறவர் பெரும்பான்மை, மறவர் வேட்பாளர். ஸ்ரீரங்கம் மயிலாப்பூர் அங்க பார்ப்பனர் வேட்பாளர். குமரியில வெள்ளாளர் வேட்பாளர். நாகர்கோவில்ல சிஎஸ்சி நாடார் வேட்பாளர். பத்மநாபபுரத்துல இந்து நாடார் வேட்பாளர். நாங்குநேரியில நாடார் வேட்பாளர். ராதாபுரத்துல அப்பாவுக்கு கத்தோலிக்க நாடார் வேட்பாளர். தூத்துக்குடியில மீனவ சமுதாய மீனவர் வேட்பாளர். சிவகாசில நாயுடு வேட்பாளர். குளச்சல்ல கத்தோலிக்க நாடார் வேட்பாளர். கில்லூர்ல மீனவர் வேட்பாளர். நெல்லையில மரவர் வேட்பாளர். இது எல்லாமே எந்தெந்த சமூகங்கள் அந்தந்த பகுதிகளில் பெரும்பான்மையா இருக்கோ இந்த சமூகத்தை பார்த்தா வேட்பாளரா விஜய் நடித்திருக்காரு. விஜய் வேட்பாளர் நிறுத்துறப்ப சாதி பார்த்து மதம் பார்த்து நிறுத்தினாரு. நிறுத்தின ஆட்கள்ல சில பேர் காசு கொடுத்தாங்க வாக்குக்கு. ஆனா மக்கள் ஓட்டு போடுறப்ப அவன் சாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, வேட்பாளரை பார்க்கல, கட்சியை பார்க்கல, சின்னத்தை பார்க்கல. அவனுக்கு திரை கவர்ச்சி. விஜய் என்ன சொன்னாரோ அதுக்கு போட்டேன். அதனால எடப்பாடி தொகுதியில விசில் சின்னத்துல நிக்காத, தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துல என்ன சுயேட்சைக்கு 50,000 பேர் ஓட்டு போட்டேன். அப்ப முழுக்க முழுக்க வேலை செஞ்சது திருச்சி கிழக்கு தான். அப்புறம் சொல்றாப்புல பேச்சோட நிறைவா, திருச்சி கிழக்கு என்னோட செல்ல பிள்ளைங்கிறாப்புல. பிள்ளைய நல்லா கவனிச்சுக்குவார்ல அவர். ஊழல் இல்லாத நிலையை உருவாக்குவேங்கிறாப்புல. கட்சிக்காரன் பூரா குவாரியில தொடங்கி எல்லா இடத்தையும் போய் மாமூல் வாங்கிட்டு இருக்கிறான். ஆனா ஊழல் இல்லாத நிலையை உருவாக்குவார் அவரு. இந்த தேர்தல்ல வேட்பாளர் நிக்கிறதுக்கு வேட்பாளர்கிட்ட காசு வாங்கப்பட்டுச்சு. வேட்பாளர் பூரா திமுக அதிமுக போய் அவன் காசு வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டான். மக்கள் ஓட்டு போட்டு அவனை எம்எல்ஏ ஆக்கிட்டான். அதான் விசித்திரம். இதுல வேட்பாளர் நிக்கிறதுக்கு வேட்பாளர்கிட்ட தாவேகா தலைமை காசு வாங்குது. நின்ன வேட்பாளர் திமுக அதிமுக போய் நான் வேலை செய்ய மாட்டேன், காசு கொண்டு காசு வாங்கியிருக்கேன். எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அவங்க ஊழலை ஒழிக்க போறாங்களாம். இங்க பேசப்பட வேண்டிய முதன்மையான பிரச்சனை மேகதாது அணை. காவிரியில கர்நாடகா கட்ட முயற்சி பண்ணுது, அதை பேசல. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதை பேசல. பிஎம் ஸ்ரீ அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல தர சொல்லி அழுத்தம் கொடுக்குது, அதை பேசல. நிதி பகிர்வு, இது வரைக்கும் நிதி பகிர்வு மத்திய அரசு தரல, அதை பத்தி பேசல. தமிழ்தாய் வாழ்த்த ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுல 3ஆம் இடத்துல பாடுறாங்க, அதை பத்தி பேசல. மின்வெட்டு இருக்கு, அதை பத்தி பேசல. எதையும் பத்தியும் பேசல. இன்னும் போனா இந்த பேச்ச சட்டமன்றத்திலேயோ செய்தியாளர் சந்திப்புலையோ பேசுவாரன்னா அங்கேயும் பேச மாட்டார். ஒரு முதலமைச்சரா வர்றப்ப முதல் கூட்டங்கிறப்ப மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு நான் என்ன மாதிரி செயல்பட போறேன், மக்களோட ஒத்துழைப்பு எந்த மாதிரி இருக்கணும், மக்கள் எந்த மாதிரி நடந்து கொள்ளணும், எதிர்கட்சிகள் எப்படி ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வைக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ந்து ஒரு பொறுப்போடு பேசியிருக்கணும். ஆனா விஜய்கிட்ட எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லை. இன்னும் சொல்ல போனா தான் ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களுக்கு கூட அவர் பொறுப்பேற்க தயாரா இல்லை. மாறாக பழி போடுறாங்கிறப்பல விஜய் மேல எப்போதும் பழி போடல. கரூர்ல விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்னார்னா அது பழி. கரூர் மரணம் விஜய் தாமதத்தான் நிகழ்ந்துச்சு, விஜய் பொறுப்பேற்கணும்னா அது பொறுப்பேற்பு தான். இப்ப தாவேக்கான ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படுது அப்படின்னா இங்க விஜய் திட்டமிட்டு இதை பண்றாரு அப்படின்னா அது பழி போடுறது. ஆனா இங்க நடக்கிற குற்றங்களுக்கு விஜய் பொறுப்பேற்கணும், அதன் நிலைமையை சரி பண்ணணும்னா அது பொறுப்பேற்பு தானே ஒழிய பழி போடுறது இல்லை. அப்ப விஜய்க்கு பழி போடுறதுக்கும் பொறுப்பேற்கிறதுக்குமே ஜாஸ்தி இல்லை. ஆனா இங்க பழிய போடுறது கூட விஜய் தான். கரூர்ல சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கட்டும்,
மற்ற விஷயங்கள்ல வந்து திருச்சி பசா இருக்கட்டும், எல்லா பழியும் போறது விஜய். அப்புறம் நிறைவா சொல்ல நினைக்கிறேன், அதாவது விஜயோட இந்த பேச்சுல வந்து திரும்பவும் பதிவு பண்றாரு, கஜானாவை திமுக காலி பண்ணிட்டு போயிடுச்சுன்னு. 10 லட்சம் கோடி கடன், 5 லட்சம் கோடி கடன் தான் வாங்கினது திமுக, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா பரப்புரை கூட்டத்துல இந்த நிதி சிக்கலை எவ்வாறு கையாளுறதுங்கிறதுக்கு வந்து விஜய் ஒரு தீர்வை சொன்னார். ஸ்டாலின் சாரால முடியாதையா நீங்க செய்ய போறீங்கிற கேள்வி வரலாம் உங்களுக்கு. மொத்த பட்ஜெட் வந்து 4,39,000 கோடி. எவ்வளவு? 4,39,000 கோடி. அதுல 30 விழுக்காடு ஸ்டாலின் சார் வழியா போகுது, அதாவது கமிஷனா போகுது. அதுல வந்து 20 விழுக்காடு ஸ்டாலினுக்கு போகுது, 10 விழுக்காடு அமைச்சருக்கு போகுது. இந்த 30 விழுக்காடு கமிஷனை மக்களுக்கு ஒதுக்கும் பணத்தை சைடுல போகாம மொத்த பணத்தையும் மக்களுக்கு கொடுத்துட்டாலே சூப்பரான அரசாங்கத்தை கொடுக்கலாம்னு சொல்றாரு. அதாவது திமுக ஆட்சி காலத்தை எல்லாத்துக்கும் 30 விழுக்காடு கமிஷன் அடிச்சாங்க. அந்த கமிஷன் அடிக்காம அந்த பணத்தை மக்களுக்கு செலவு பண்ணாலே சூப்பரான நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு திருவாய் மலர்ந்தது இதே விஜய் தேர்தல் பரப்புரை கூட்டங்கள்ல. ஆனா அதிகாரத்துக்கு வந்தவர்கள் என்ன சொல்றாருன்னா, திமுக பண்ணிட்டு போயிடுச்சு, என்னால பண்ண முடியாது அப்படின்னு இப்போது காரணம் கற்பிக்கிறார். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த விஜயோட பேச்சுங்கிறது பேத்தல் ராகம், அயோக்கிய தனத்தோட முழு உருவம் விஜய் என்பதை பறைசாற்றும் விதமா அந்த பேச்சு இருந்துச்சு. நாம விஜய்க்கு வந்து அரசியல்ல முதிர்ச்சி இல்ல, பக்குவம் இல்லைன்னு நினைச்சோம். ஆனா அவரோட பேச்சு மூலமா மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, விஜய்க்கு மனசாட்சியே இல்லை.